ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 68. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா கிரேவிங்ஸ் நிறையாவே இருக்குது. வீட்டில் அப்போ தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க, ஏதாவது வாங்கிட்டு வராங்க, குட்டீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்மளும் அப்படியே சாப்பிட்றோம். அதனால எனக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யுது. அதுவே எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வெயிட் லாஸ்ன்னு பண்ணிட்டா இது எல்லாமே கட் பண்ணணும்னு எனக்கு வெயிட் லாஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக 1 மந்தில் 4லேருந்து 5 கிலோ வரைக்குமே குறைக்கலாம். உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான். நானும் ஒரு கிரேவிங் பர்சன் தான். நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே தான் சூப்பராக நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, நம்ம கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் சீரீஸ் போடுறவங்க எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு நான் வெயிட் லாஸில் இருக்கேன். 100 days சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி ஒரு 4 months கழிச்சு மறுபடியுமே அவங்க வருவாங்க. நான் மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் 100 days சேலஞ்சுன்னு சொல்லி அதையும் நீங்கள் உட்காந்து பார்க்க தான் செய்கிறீங்க. அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணாதீங்க. சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு 2 கிலோ குறைஞ்சா கூட போதும். நம்ம எல்லாமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. ஸோ எனக்கு நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி டவுட்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. எதையுமே அளவோடு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா தான் இருக்கும். அதிகமாக சாப்பிட்டா தான் அது ப்ராப்ளம்ஸ் வரும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 சப்பாத்தி, ஒரு உருளைக்கிழங்கு குருமா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தியில் ப்ரோட்டீனுக்காக எக்கு போட்டு எடுத்து பேலன்ஸ்டாக பிளேட் முடிச்சிட்டேன். என்னுடைய மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி நட்ஸு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. அது மாதிரி வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ்னால் இந்த வெல்லம், நாட்டு சக்கரை போட்டு தான் மோஸ்ட்லி செய்வோம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸில் அவாய்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒயிட் சுகர் மட்டும்தான். மித்தபடி நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு டயட்டுமே இருக்க போல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. கிரேவிங்ஸோடு இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா தான் வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா மட்டுமே நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையவே குறையாது. நம்ம நார்மலாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், நம்ம வெயிட்டும் லாஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே குதிரைவாலி அரிசி தான் சாப்பாடு, அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் கிரேவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் என்னால் காஃபிலாம் குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சமாக டைஜெக்ஷன் ஆகணும். நம்மளுடைய கலோரிஸ்லாம் கொஞ்சமாவது குறையணும்னா நம்ம கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க தான் வேணும். நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களை பற்றி எல்லாரும் தெரியும். எல்லாருக்கும் குட்டீஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியாது. பட் வாக்கிங்கிறது நம்மளால் ஒரு 1/2 hour எல்லாராலுமே கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கேர்ள்ஸாக இருந்தால் வீட்டு மாடியில் பண்ணலாம், மற்றவங்க பாய்ஸாக இருந்தால் வெளியில் கூட வாக்கிங் போகலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு கூட வாக் பண்ணுங்கள். வாக்கிங் போகிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புடைய ஃபங்க்ஷன்ஸும் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி என்னோடய நைட்டு டின்னர் சூப்பராக அந்த சிக்கன் கேபேஜ் போட்டது தான் பண்ணிக்கிட்டேன். நான் காப்ஸ் கட் பண்ணனால ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி எடுத்துகிட்டேன். கேபேஜ்லாம் முட்டைக்கோஸில் ஃபைபர் நிறையாவே இருக்கும். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் கோவாவும் எடுத்துகிட்டேன். இதோடைய ரெசிபி வேணால் நம்ம சேனல் ஷார்ட்ஸில் இருக்குது. இல்லைனா ரெசிபின்னு சொல்லுங்கள், நானே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.